கிறிஸ்மஸ்னாவே ப்ளம் கேக் தான் ஞாபகம் வரும். அந்த ப்ளம் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு நான் 1 கப் அளவு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ண ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். பாதாம், செரி, கிரேப்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், டூட்டி ஃப்ரூட்டி. உங்கள்கிட்ட வேறு என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ எல்லாமே சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சிடலாம். இப்போ சுகரை கேரமல் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி சுகரை கேரமல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது இப்போ கம்ப்ளீட்டாக ஆறட்டும். இப்போ 1/2 கப் பால், 1/4 கப் ஆயில், 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ். இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கப் மைதா, 2 ஸ்பூன் மில்க் பவுடர், பட்டை, லவங்கம், ஏலக்காய் தூள் பண்ண பொடி. நான் சர்க்கரையை சேர்த்து தூள் பண்ணியிருக்கேன். 2 பிஞ்ச் பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 பிஞ்ச் சால்ட். இப்போ இதெல்லாம் ஜலிச்சுக்கலாம். 1 பிஞ்ச் அளவு ஜாதிக்காய் தூள். இப்போ கேரமல் பண்ண தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கூடவே ஊற வச்ச இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கேக் டின்னுக்கு மாற்றிடலாம். இப்போ நல்லா டேப் பண்ணிட்டுலாம். மேலே டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக கட்டிங் சேர்த்துடலாம். இப்போ இதுமாதிரி டெக்கரேஷன் பண்ணியாச்சு. இப்போ அவனில் ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ண அவனில் ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துடலாம். 180 டிகிரியில் பேக் பண்ணலாம். நம்ம கேக் சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு, நல்லா பஃபியாக. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். நம்ம கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பட்டனையும் டச் பண்ணிவிடுங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ்.